ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூரோப் டூர் சீரீஸில் டே 10ங்க. டூரோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ்லேருந்து அப்படியே பஹ்ரைன் வழியாக நாங்கள் மஸ்கட்க்கு ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. முதல் நாளே இந்த ட்ராவல் ஏஜென்சி வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இயர்லி மார்னிங்கே உங்களை வந்து ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போய்ட்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களாம் வந்து இயர்லி மார்னிங் 6 o'clock வந்து பேக்கேஜ்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு 7:30க்கெலாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ எங்களை அழைச்சிட்டு வந்து கரெக்டாக ஒரு 8:30க்கெலாம் வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்களாவது பரவாயில்லைங்க, ஒரு 2-3 hours தான் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது எங்கள் ஃப்ளைட்டுக்கு. பட் எங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிக்கு மேலே தான் ஃப்ளைட்டு. அதுலேயும் ஒரு ஃப்ரெண்டுக்கு 2 மணிக்கு மேலே ஃப்ளைட்டு. அவங்களையும் கொண்டு வந்து 8:30க்கே ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. 6 hours 7 ஹவர்ஸ்லாம் வந்து அவங்க ஏர்போர்ட்டில் என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதுலேயும் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தை வச்சுருந்தாங்க. இதுக்கே அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து மதியம் தான் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து காலையில் ஏதாவது ஒரு பிளேஸ் சுற்றி பார்த்துட்டு வருவோன்ட்டு. ஆனால் இவங்க என்னடானா அவங்க வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரே டயத்தில் அழைச்சி கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தாங்க இருந்தது. இதுவே ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் செப்பரேட்டான டாக்ஸி வச்சு ஏர்போர்ட்டில் இருந்து அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு ஹோட்டலில் வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தா கொஞ்சம் எங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். இவங்களுடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து நாங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால எந்த ஒரு பிளேஸை சுற்றி பார்க்க போனாலும் எல்லா இடத்துலையும் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் தாங்க வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த இடங்களை சுற்றி பார்க்குறத விட இந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்து பஸ்ஸை ரீச் ஆகிடணும் சுற்றி பார்த்துட்டு, இல்லைன்னா பஸ்ஸை எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேர்னஸோடு தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் இருந்தது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சஜஷனாக நான் சொல்கிறது என்னென்னா, இவங்க மூலயமா ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போனாலும் அங்கே வந்து இந்த லோக்கல் பிளேசஸ்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் கன்வீனியன்ட்டு உங்களுடைய டயத்துக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக எல்லா இடங்களையும் பதட்டம் இல்லாமல் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து ரூமுக்கு வரலாம். ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸ்லேயும் இருக்கிற இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ்க்கு நியர்பைலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் வசதி, மெட்ரோ ட்ரெயின் வசதி இது எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour ஒன்ஸு 1 hour ஒன்ஸு அப்படின்னு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே வந்து போயிட்டுருக்கோம். பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லோ ப்ரைஸ் தான். இன்ஃபேக்ட் வந்து டேக்ஸியும் இருக்குது, பட் அது ரொம்ப பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குரூப் டூர் போகும்போது ஆஃப்டர்நூன் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கைடுங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி நாங்கள் வந்து 2 times சூஸ் பண்ணோம். 2 டைமுமே வந்து ஸ்கேம் மாதிரி தான் இருந்தது. பெரிய அமௌண்ட் வந்து அடிச்சிட்டாங்க. நான் வந்து அதை சூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதர்வைஸ் இவங்க புக் பண்ணி கொடுத்த ஹோட்டல் ரூம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. அங்கே வந்து கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து துபாயில் இருக்க இந்த ஹவுஸ் ஆஃப் டூர்ஸ் அப்படிங்கிற ட்ராவல் ஏஜென்சி மூலியமாக தாங்க இந்த யூரோப் டூர் போயிருந்தோம். இதனுடைய பிரான்ச் வந்து ஓமான்லேயும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டூர் சீரீஸில் மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.